Today headlines. இலங்கையை உலுக்கிய கோர சம்பவம். தந்தை மகள் பலி, மனைவி மற்றும் பிள்ளைகள் படுகாயம். யாழில் ஹெலிகாப்டர் மூலம் வைத்தியசாலைக்கு சென்ற பெண், விரைந்து வந்த விமானப்படை. வீடொன்றுக்கு அருகில் காட்டு யானைக்கு நடந்த கதி. ட்ரம்பின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வெனிசுலாவில் அதிரடி நடவடிக்கை. 850 கிலோவுக்கும் அதிகமான சுறா மீன்களுடன் மீனவர்கள் கைது. இலங்கைக்கு பெரும் ஆபத்தாக மாறியுள்ள இந்தியர்கள் ஷாக்கில் விமான நிலைய அதிகாரிகள். திருகோணமலையில் கடல் கடும் சீற்றம், வீதிக்கு வரும் படகுகள், மீனவர்கள் கவலை. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட அரசாங்கம். காத்தாங்குடியில் போதைப் பொருட்களுடன் வர்த்தகர்கள் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். அனுராதபுரம் கலம்பிந்திருவ பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் தனது வீட்டுக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ள நிலையில் இருவர் உயிரிழந்துள்ளனர். கலைமிந்துனுவ போலீஸ் பிரிவில் உள்ள ஒரு வீட்டில் இன்று அதிகாலை 2 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ வைத்த 43 வயது நபரும் அவரது 13 வயது மகளும் தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர். தீ விபத்தில் சிக்கிய 36 வயது மனைவி, 15 வயது மகள், 20 வயது மகன் மற்றும் 66 வயது பாட்டி ஆகியோர் அனுராதபுர போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தந்தை வீட்டுக்கு தீ வைத்ததோடு 2 மகள், மனைவி மற்றும் மனைவியின் தாய் மட்டுமே வீட்டில் இருந்துள்ளனர். சம்பவத்தை கேள்விப்பட்டு மகன் சம்பவ இடத்துக்கு வந்துள்ளார். தனது தாய் மற்றும் சகோதரிகளை மீட்க முயன்ற போது 20 வயது மகளுக்கும் தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. தீ வைத்த நபர் அடிக்கடி மது அருந்துவிட்டு தனது மனைவியை தாக்கி வந்துள்ளார். அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறுகள் காரணமாக கலம்பிந்துனுவ போலீசாரிடம் பலமுறை முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் இரு தரப்பினரும் எச்சரிக்கப்பட்டனர் எனவும் தெரிய வந்துள்ளது. நெடுந்தீவு பகுதியில் பாம்பு தீண்டிய பெண்ணொருவர் ஹெலிகாப்டர் மூலம் அழைத்து வரப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில், நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய பெண்ணொருவர் நேற்று பாம்பு கடிக்கு இலக்காகிய நிலையில் நெடுந்தீவு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலதிக சிகிச்சைக்காக அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்க வேண்டிய தேவைப்பாடு ஏற்பட்டது. கடல் கொந்தளிப்பு காரணமாக கடல் வழி மூலம் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் சிக்கல் நிலை காணப்பட்டது. இந்த நிலையில் இது குறித்து வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகம் ஆகியவற்றுக்கு தகவல் வழங்கப்பட்டது. அந்த வகையில் விரைந்து செயற்பட்ட மேற்குறித்த தரப்பினர் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற்று விமானப்படையின் உதவியுடன் அவரை ஹெலிகாப்டர் மூலமாக பலாலி விமான நிலையத்துக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். குறித்த பெண் தற்போது ஆரோக்கியமாக இருப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். பொலனறுவை வெளிகந்த ரணவிரு கிராமத்தில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் ஞாயிற்றுக்கிழமை மின்சார வேலியில் சிக்கி காட்டு யானை ஒன்று உயிரிழந்துள்ளதாக வெளிகந்த வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 25 முதல் 30 வயது மதிக்கத்தக்க காட்டு யானை ஒன்றை உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என அதிகாரிகள் மேலும் தெரிவித்திருந்தனர். வெனிசுலாவின் அடுத்த ஜனாதிபதி யார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் அந்நாட்டின் துணை ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸை இடைக்கால ஜனாதிபதியாக நியமித்து அந்நாட்டு உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் டெல்சி ரோட்ரிக்ஸ் வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதியாக அந்நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தில் பதவியேற்றுள்ளார். ரோட்ரிக்ஸுக்கு அவரது சகோதரரும் தேசிய சட்டமன்ற தலைவருமான ஜார்ஜ் ரோட்ரிக்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். உறுதிமொழி ஏற்பதற்கு முன்பு எங்கள் தாயகத்துக்கு எதிரான சட்டவிரோத இராணுவ ஆக்கிரமிப்பால் வெனிசுலா மக்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட துன்பங்களுக்கு நான் வருத்தத்துடன் வருகிறேன் என்று அவர் தனது வலது கையை உயர்த்தி கூறியுள்ளார்.
சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட 850 கிலோகிராமுக்கும் அதிகமான சுறா மீன்களுடன் 6 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெண்ணப்புவ வெள்ளமன்கர மீன்பிடி துறைமுகத்தில் இன்று அதிகாலை இலங்கை கடலோர பாதுகாப்பு படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது நெடுநாள் மீன்பிடி படகொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சுறா மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட சுறா மீன்கள் மற்றும் மீன்பிடி படகுடன் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக வெள்ளமன்கர மீன்பிடி பரிசோதகர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் சேதமடைந்துள்ள மிளகு, கோப்பி மற்றும் ஏலக்காய் பயிர் செய்கையாளர்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஏற்றுமதி விவசாயத்துறையின் பொருளாதார முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு புதிய சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய பாதிக்கப்பட்ட பயிர்களை மீள செய்கை பண்ணும் விவசாயிகளுக்கு 1 ஹெக்டருக்கு உயர்ந்தபட்சம் 4,25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 50 கிலோ குஸ்போதைப் பொருளை கடத்தி வந்த இந்தியர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இதுவரை கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை விடவும் ரூபா 50 மில்லியன் மதிப்புள்ள பாரியளவான போதைப் பொருள் இன்று கைப்பற்றப்பட்ட நிலையில் அதிகாரிகள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். திருகோணமலை கடற்பரப்பில் கடல் அலையின் சீற்றம் அதிகரித்து வருவதால் மீனவர்கள் தமது படகுகளை கரையோரத்திலிருந்து வீதிக்கு அப்புறப்படுத்தி வருகிறார்கள். திருகோணமலை, வீரநகர் உள்ளிட்ட கரையோர பகுதியில் உள்ள மீனவர்கள் கடல் சீற்றம் காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்வதை தவிர்த்துள்ளார்கள். அத்தோடு தமது படகுகளை பாதுகாப்பு கருதி வீதியோரங்களுக்கு அப்புறப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. தமது படகுகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு தமக்கு இடமில்லை எனவும் இதனால் வீதிக்கு கொண்டு வர வேண்டியிருப்பதாகவும் எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு பின் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை வீரநகர் பகுதியில் கடல் அரிப்பு காரணமாக இதுவரை 4 வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் மீனவ சங்க கட்டிடமும் அபாய நிலையில் காணப்படுகிறது. இது தொடர்பாக அண்மையில் களவிஜயம் மேற்கொண்டிருந்த பிரதி அமைச்சர் அருண் கரையோர பாதுகாப்பு துணைக்கள அதிகாரிகள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் கடல் அரிப்பை தடுப்பதற்காக கற்களை போடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்து சென்றதாகவும் மீனவர்கள் கூறுகின்றனர். காத்தாங்குடியில் சுமார் 24 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் 2 வர்த்தகர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 100 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 10 கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்ட வர்த்தகர்கள் இருவரும் போதைப் பொருட்களை கொழும்பிலிருந்து எடுத்துச் சென்று கல்லடியில் உள்ள விடுதியொன்றில் வைத்து விற்பனை செய்பவர்கள் என தெரிய வந்துள்ளது. இதற்கமைய கல்லடியிலிருந்து சம்மாந்துறைக்கு போதைப் பொருட்களை எடுத்துச் சென்ற பொழுது குறித்த வர்த்தகர்களை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர்.